ஹாய், சாரி நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் மோட்டிவேஷனல் வீடியோவாக கூட வச்சுக்கோங்க. நான் வெயிட் லாஸ் ரெசிபீஸ், நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், அது எல்லாத்தையும் நான் குட்டி குட்டி வீடியோவாக நான் போடுறேன். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, டெய்லி வெயிட் செக் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ வாரத்தில் ஒரு நாள், இப்போ மண்டே மார்னிங் செக் பண்ணுறீங்கன்னா, அடுத்த வாரம் மண்டே மார்னிங் அன்றைக்கி நீங்கள் வெயிட் செக் பண்ணால் போதும். டெய்லி செக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்டர் வெயிட் ஒரு நாள் அதிகமாக காட்டும், ஒரு நாள் கம்மியாக காட்டும். நீங்கள் அதிலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. வாரம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வெயிட் செக் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த பேலியோ டயட், கீட்டோ டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் அதுக்குள்ளே டீப்பாக போனதும் கிடையாது. ஏதோ சிக்கன் மட்டும் சாப்பிட்ணும், வெஜ்ஜீஸ் மட்டும் சாப்பிட்ணும், சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இந்த வெள்ளை சோறு அது எல்லாமே என்னால் இருக்க முடியாது. ஸோ நான் டெய்லி மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். காலையில் நம்ம இந்தியன் ஃபுட் என்னவோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ஸ்பெஷலாக அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது கிடையாது. பட் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கெலாம் நான் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் கொஞ்சமாக போடுறேன். பட் லஞ்சுக்கு பொரியல் நிறையா, சாப்பாடு ஓரளவுக்கு ஒரு கப் கூட எனக்கு பத்தாது, ஒரு 1.5 கப் அளவுக்கு சாப்பிடுவேன். பட் இருந்தும் நான் வந்து 85லேருந்து 58 வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நாள் பண்ணிவிட்டு 9 நாள் விட்டோம்னா கண்டிப்பாக வராது. ஆல்சோ பேலியோ டயட், கீட்டோ டயட் உங்களால் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பண்ணவே கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நடுவில் விட்டுட்டீங்க, நார்மல் டயட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா விட்ட வெயிட் எல்லாம் டபுளாக உங்களுக்கு மறுபடியும் கெயின் ஆகிடும். அதனால தான் பேலியோ டயட், கீட்டோ டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களால் முடியுமா அப்படின்றத. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஒர்க் அவுட்டு ஃபாலோ பண்ணணும். டெய்லி அட்லீஸ்ட் 30 to 40 minutes வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒர்க் அவுட்டில் என்னென்னா, ஒரு நிமிஷம், வெயிட்ஸ். ஓகேங்களா? 3 lbஸில் ஸ்டார்ட் பண்ணலாம், 5 lbs போகலாம். நான் இப்போ 10 lb, இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். ஏங்கிற ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெயிட்ஸ் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசில் லாஸ் ஆகிறது கம்மியாகும், பாடி நல்லா ஷேப்பாக இருக்கும், வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த எலும்பும் தோலுமாக இருக்கீங்க. வெயிட் குறைஞ்சோடனே அப்படியே தோல்லாம் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது போது வாக்கிங் பண்ணுறீங்க, ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வெயிட்ஸ் ஒரு 10 minutes to 20 minutes அது பண்ணுங்கள். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறோம், அது வந்துட்டு ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் ரெஸ்ட் விடுறது, அப்புறம் ஒரு நாள் பண்ணுறது, 4 நாள் ரெஸ்ட் விடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சீட் டே வைக்கிறீங்கன்னா வாரம் ஒரு நாள் சீட் டே வச்சுட்டு நீங்கள் சாப்பிடாமல் விட்டது எல்லாத்தையும் ஒரே நாளில் எல்லா கலரையும் அப்படியே வந்துட்டு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றக்கூடாது. அதனால் சீட் டேவை மந்த்லி ஒன்ஸ் இல்லைனாக்கா ஒரு 2 to 3 weeks ஒன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. வாரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது குறையும். ஓகேங்களா? வெயிட் லாஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்டார்டிங்கில் சீட் டேவை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் ஃபுல்லாகவே சீட் டே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் 6 மணியோடு சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வெறும் தண்ணி, அவ்வளோதான். ஓகேங்களா? சாப்பிட்றது நல்லா நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்லலாம் பசிக்காது. சும்மா 2 தோசை சாப்பிட்டேன் அப்படியே தூங்கிட்டேன், 12 மணிக்கு பசிச்சிச்சு, கண்டிப்பாக பசிக்கும். அதனால் தோசை சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, கூட ஒரு கப் சுண்டல் வச்சு சாப்பிடுங்க சாயந்தரம் ஒரு 6 மணி போல். நைட்டு வயிறு நல்லா கும்முன்னு இருக்கும், பசிக்கவே பசிக்காது. ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேலைக்கு போகிறேன், கிட்ஸ் இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு சமைச்சு கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பவே கரெக்டாக இருக்குது, அப்புறம் வீட்டு வேலை கரெக்டாக இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 20 minutes நடுவில் ஸ்பேர் பண்ணுங்கள். இந்த வெயிட்ஸ்லாம் பண்ணுறது எப்படி தெரியுமா? நான் காலைல குக் பண்ணிவிட்டு போய் குழம்பு வதக்கிட்டு வந்துட்டு ஒரு 10 டம்பிள்ஸ் எடுத்தோன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ஒரு 50, 100ன்னு கண்டினியூஸாக டம்பிள்ஸ் எடுக்கக்கூடாது. 10 டம்பிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து அந்த மசில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைமில் போயிட்டு நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது குக் பண்ணிட்டு வருவேன். ஸோ வெயிட்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு வேலை செஞ்சுட்டே வெயிட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஈஸியாக தான் இருக்கும். வாக்கிங் மட்டும் ஒரு 20 to 30 minutes நீங்கள் ஒதுக்கிடுங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஜஸ்ட் நம்ம இனிமேல் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம்
ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு என்னென்ன ரெசிபீஸ்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு குட்டி குட்டி ஷார்ட்ஸாக நான் போடுறேன். உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். டம்பல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டி ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேங்களா? நான் அதே மாதிரி நான் என்னோடய வெயிட் லாஸ் ஸ்டோரி வந்துட்டு நான் ஒரு நாள் 6 முறை உட்காந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்ட்டு ரொம்ப கூலாக தான் இருக்கும். நான் வந்துட்டு கஷ்டப்படாமலாம் இல்லை. பட் என்ன சொல்கிறது, எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த டயட் ஃபாலோ பண்ண இந்த டயட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் ஒர்க் அவுட்டை தவிர வேறு எதுவுமே பண்ணல. என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோடய சிச்சுவேஷன் அப்போ எப்படி இருந்துச்சு, நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பாய். ஹாப்பி ஸ்டடிங்.